வெல்கம் டு ஆண்ட்ரகான். தோழர் வணக்கம். வணக்கம். கரூர் விவகாரத்தில் ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் அவர் போய் அதை பேசக்கூடாது, அந்த விக்டிம்ஸை அவர் சந்திக்கக்கூடாது, ஆதவர்ஜுனா பேசின ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு பக்கம் வழக்கு, அது உச்சநீதிமன்றம் அதை முடித்து வைத்தது. இவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க, சிபிஐட்ட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்றைக்கு 32 பேர் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. எல்லா ஊடகங்களையும் அது செய்தியாகி இருக்கிறது. இந்த அரசு பணி வழங்குதல் அப்படின்றது வழக்கமாக ஒரு பேரிடர் நடந்தால் அரசு நிவாரணம் வழங்குவதுதான் எடுத்துக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சரிதானா? அந்த குடும்பங்கள் பல்வேறு சோஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்களாக தான் இருக்காங்க. ஒரு கணிசமான பகுதி தலித் பகுதியிலேருந்து வந்திருக்கு, குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க. கட்டாயமாக நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் கூடுதலாக கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பொதுவாக நிராதரவாக நிற்கிற ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவது என்பது. ஆனால் சில விஷயங்கள், இப்போ வேலை வாய்ப்பு 41 குடும்பத்துக்கு அநேகமாக அந்த 41 குடும்பம்னா அநேகமாக 40 39 வரும், குடும்பங்களாக வரும். குடும்பங்கள்னு சொன்னால் அப்படி வரும்போது நீங்கள் வேலை வாய்ப்பு என்று இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லா கட்சியிலும் ஏதாவது ஒரு பெரிய பேரிடி, பொதுக்கூட்டம் அல்லது ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை நீங்கள் கட்சி நிகழ்ச்சியில் இறந்து போனவர்கள், ஒருவேளை நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டு இல்லை இது ஸ்டேட்டோட ஃபெயிலியர் அதனால் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு அது அப்படி இல்லை அப்படின்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனவே அரசாங்கம் இதை கைவிடுவது என்பது தான். அதாவது நிவாரணம் தொகை, இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் நீட்டில் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டவங்களுக்கு போன அரசாங்கமும் அப்படி தான் பண்ணாங்க. கட்சி சார்பாக, திமுக இளைஞரணி சார்பாக நிறையா உதவிகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இது தற்கொலைக்கு கொடுத்தா அது அதை ஊக்கப்படுத்துறது மாதிரி ஆயிருங்கிறதுனால பண்ணுறதில்லைன்னு சொல்கிறாங்க. பட்டு பணத்துக்காக யாரும் தற்கொலை செய்து கொள்வாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி அரசியல் கட்சிகளுடைய ஒரு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிவாரணம் கொடுப்பது என்று வந்தால் எதிர்காலத்தில் எல்லா கட்சிகளும் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கும். அது சரியானதுன்னு நான் நினைக்கல. ஓகே, இன்னொரு ஒப்பீடு ஒன்று பார்க்க முடியுது. சென்னையில் ஒரு அம்மோனியா வாயு கசிவு அந்த பிரான் ஃபேக்ட்ரியில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் இதை விட்டால் வேறு ஆதரவே இல்லை அப்படின்னு அவங்களுடைய குடும்ப நிலை. இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதை என்ன வார்த்தைகளில் விளக்குறதுனே தெரியல. இப்போ அங்கே தமிழ்நாடு அரசு கொடுத்த நிவாரணம் போதவில்லை அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட நிவாரணம் 25 லட்சம் வரைக்கும் கூட நிவாரணம் பல்வேறு அமைப்புகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாடு அரசு அது குறித்து அதிகமான பரிசீலனை செய்தது போல தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒரு கவனம் அதீதமாக குவிக்கப்படுகிறது. அப்போ இந்த பாரபட்சம் தானே இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்னன்றத கேள்வியில் போய்க்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொலிட்டிக்கல் மோட்டிவ் அதாவது 2 விஷயம். ஒன்று, இந்த இறந்தவர்கள் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. இடையில கூட நாங்கள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு முன்னால் சில அமைச்சர்களோடு பேசி கொண்டு இருந்தபோது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதே போல் அந்த பாடியை அனுப்பி வைக்கிறது, அந்த காம்பன்சேஷன் சம்மந்தமான விஷயம், அப்புறம் உறவினர்கள் பார்க்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோம். என்ன பிரச்சனைனா, இந்த வயலேட் பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிறவங்க வேறு மாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வர்றாங்க. இந்த 18 அது கொலைகள் தான். 18 கொலைகளுமே தமிழ்நாட்டில் இருந்திருந்ததுன்னா இந்த அப்கவல் என்பது வேறு. தமிழ்நாட்டில் கொடுக்குறது மாதிரியான காம்பன்சேஷன் இதர இடங்களில் கொடுக்கறதில்ல. அதனால் இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எனவே அதையும் இதையும், ஏன்னா இதில் அரசினுடைய கூட்டு பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் நடைபெறாமல் பார்ப்பதற்கு அரசாங்கம் தரப்புலேருந்து இதெல்லாம் செய்யணுங்கிறது இருக்குது. இதையும் அதையும்
கம்பேர் பண்ண வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். வேற இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் நீங்கள் காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்குறதையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது நீங்கள் அரசு பணியில் இருந்து இறந்தவங்க அந்த மாதிரி இதுக்கே கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே 25% இருந்த கருணை அடிப்படையிலான வேலை 5% மாறியிருக்கு. ஒரு ஹியூஜ் செக்ஷன். இப்போ கூட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மாலுமி இறந்து போனால் தெரியுமா, போதுமான அவருக்கு இதெல்லாம் கிடைக்கல, மருத்துவ இதெல்லாம் கிடைக்காம தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு மாலுமி இறந்து போனார். அதுக்கு கூட அரசு வேலை வழங்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க வந்து அவுட் சோர்சிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரில் அவுட் சோர்சிங்கில் தான் இது வேலையை கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கே இப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு இதில் இப்படி நடக்கிறதுல நீங்கள் பண்ணிங்கன்னா, இது ஒரு பிரசிடெண்ட் ஆகும்போது நீங்கள் வருடந்தோறும் சில வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைக்கி இறப்புக்குன்னு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வேறு ஏதாவது டிசபிலிட்டி வந்தால் கூட கொடுக்குறதுன்னு யோசிப்பாங்க. அது எந்த வகையிலையும் பொருத்தமானது அல்ல. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்த பிறகு என்னன்னு கூட அரசாங்கம் யோசிச்சிருக்கலாம். இப்போ அவங்க நிவாரணம் கொடுக்கட்டும், வேலை வாய்ப்புகளில் அப்படி பார்க்க வேண்டாம் என்றுதான் அரசாங்கம் அந்த வேலை வாய்ப்பு கொடுப்பதை இப்போதைக்கு அது செய்யக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இடையில இந்த கம்பேஷனட் பேக்ரவுண்ட் போஸ்டிங்ஸ், பணியில் இருக்கும்போது இறந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு வேலை வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த பணியில் இருக்கும்போது இறந்தவருடைய குடும்பத்தாருக்கு வந்து மினிமம் 10 வருஷமாவது அவங்க வந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் அந்த பணியை பெற வேண்டிய சூழல் இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் மின்வாரிய பணியாளர் வந்து இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அந்த குடும்பம் வந்து மின்சார வாரியத்தோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் கிடைக்கல. இப்போ இந்த விஷயத்தில் இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் ஒரு சில இடங்களில் பணி நியமனம் கொடுத்தாலும் கூட பெரும்பாலும் அது நடக்கலை. இப்போது இருக்கிற அரசு அதை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுத்துக்கணும், அது ஏன் முக்கியம்? இல்லை, அது ஏன் முக்கியம்னா, there are two things. ஒன்று வந்து நான் தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொன்னேன். அவர் அரசு பணியில் இல்லை, தனியார் பணியில் தான் இருக்கார். ஆனால் மருத்துவம் கிடைக்காம இறந்து போகிறாரு. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் தூத்துக்குடியை, அந்த இறந்தவர் தூத்துக்குடி, அந்த தொகுதியினுடைய அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்கள், அவர் வேலை வழங்கப்படும்னு சொல்லிட்டு வந்துடுறார். அதுக்கு பின்னால் அவர் கொடுக்குற வேலை அவுட் சோர்சிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் இல்லை. கான்ட்ராக்டர்னு நீங்கள் வரும்போது அதில் என்ன இருக்குன்னா, பிரின்சிபல் எம்ப்ளாயர் யாருங்கிற கொஸ்டின் இருக்குது. அவுட் சோர்சிங்க்கு பிரின்சிபல் எம்ப்ளாயருங்கிற அந்த இதை பெரும்பாலும் நீதிமன்றங்கள் ஏற்கிறதில்ல. ஓகே, வெளி முகமைன்னு சொல்கிறோம்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி 10 பேர் இங்கே தேவைப்பட்டால் இங்கே கொடுப்பேன், நாளைக்கு 10 பேரை நான் வேறு ஒரு இடத்த கொடுப்பேன். நீங்கள் கான்ட்ராக்டில் இருக்கவங்க கிட்டத்தட்ட நிரந்தரமாக ஒரே வேலையை, அந்த சம்பளம் தவிர்த்து அந்த வேலையை பார்க்குறவராக இருப்பார். சமீப காலத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வர்றது கிடையாது. இப்போ முந்தா நாள் தான் தூத்துக்குடி துறைமுகம் நீண்ட காலமாக, தீக்கத்தில் கூட ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு 50 வருட போராட்டம் இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு 56 பேருக்கு அந்த பின் தொடர்ச்சியுடன் நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுங்க, சம்பளம்லாம் கொடுத்து பண்ணுங்க. அதில் 6 பேர் தான் இப்போ வேலையிலே இருக்காங்க. கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த எண்ணிக்கை என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி போயிட்டு அல்லது வேறு இது எழுதிட்டுருக்காது. அப்போ என்னென்னா, இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுமே தவிர, அரசு நீங்கள் வந்து உண்மையிலே ஒரு இப்போ பணியில் இருக்கும்போது, இப்போ இபியில் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த டாஸ்க்கை அவங்க கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க. அதில் ரிஸ்க்கு இருக்குதுன்னு தெரிஞ்சே கூட பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் சில விஷயங்களில் இந்த மாதிரியான நேரங்களில், இப்போ கரண்ட்டில் ஷாக் ஆகி இறந்து போனவங்க அப்படின்னு சொன்னால், பணியில் இருக்கும்போது அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க. பட் பொதுவாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் பெரும்பாலும் கான்ட்ராக்டு, கேஷுவல், அவுட் சோர்சிங்
அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். நீங்கள் நியோலிபரல் பாலிசி வந்து ஒரு மாநிலம் மட்டும் தனிச்சு இருக்க முடியாது. ஸோ இந்த பின்னணியில் அது வந்து இழப்பு ஏற்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணுறதில்ல. அப்போ ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய எதிர்காலத்தில் அதனுடைய கான்சிக்வன்சஸ் இருக்குல்ல, அது அதிகமாக இருக்கும். ஓகே, இதில் கட்சி ஆட்சி இந்த ரெண்டுக்கு இடையில தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் டிஃபைன்டு லைன் மார்க்கிங் இருக்குது. இதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரியான அரசுகள்லாம் அந்த மார்க்கிங்கே கிடையாது. கட்சி தான் ஆட்சி, ஆட்சி தான் கட்சின்ற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு மெல்ல மெல்ல அதை நோக்கி நகருதா? ஏன்னா அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் நடந்ததை ஒரு ஆட்சி ரீதியான ஒரு விஷயமா அணுகிற ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அது பலவற்றினுடைய தொடர்ச்சி என்று தான் நான் பார்க்குறேன். இது இப்போ ஒரு புதிய கட்சி, புதிய அரசாங்கம் மட்டும் இல்லை, அந்த கட்சியே புதிய கட்சி. அதில் வர்றவங்களுக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அதில் தான் நீங்கள் எம்எல்ஏக்கள் ஒரு அமைச்சருடைய மாதிரி ஆய்வு பண்ணுவது என்பதில் ஆரம்பித்து, தருமபுரியிலேன்னு நினைக்கிறேன், சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன். புது வழித்தடத்தில் பஸ்ஸை தாவேகா மாவட்ட செயலாளர் கொடியசைத்து வைக்கிறார். அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த முதலமைச்சருடைய ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு அவங்க போய் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்து சுற்றி நின்று அவங்க ஆஃபீஸ் பேரர்லாம் இந்த ஸ்கூலில் போய் நிற்கிறாங்க. திருப்புவனத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே தாவேகா கொடிகள் ஏற்றப்படுவது. அப்புறம் நீங்கள் வந்து இதில் அவினாசியில் நடந்த மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில், அஃப்கோர்ஸ் அது கவர்மெண்ட்டு ஃபங்க்ஷன், பட்டு கவர்மெண்ட்டு அந்த பாட்டை போடல. விஜய் அவர்களுடைய கொள்கை பரப்பு பாடல்னு சொல்லி ஒருத்தர் பட்டம் வாங்க வரும்போது போட்டுட்டு வராரு. இவங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. இப்போ நாளைக்கு யாராவது ஒருத்தர் எடப்பாடி வாழ்க, மு.க. ஸ்டாலின் வாழ்க அப்படி, அல்லது வந்து ஓடி வருகிறான் உதயசூரியன் பாட்டை வச்சுட்டு வந்தால் அப்போ நிப்பாட்டினீங்கன்னா அது சரியாக இருக்குமா? எனவே நீங்கள் கட்சி என்பது வேறு. யூ ஆர் கஸ்டோடியன் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஹூ இஸ் த கஸ்டோடியன்? த எலெக்டட் கவர்மெண்ட் இஸ் த கஸ்டோடியன். அதுக்கு பதிலாக அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே கஸ்டோடியன்னு வந்துட்டால் ஆக்சுவலாக பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால தான் நீங்கள் திருச்சியில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஈவன் இப்படி போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு போயிடுறீங்க அப்படின்னா, சட்டப்படியான இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அதாவது நேற்று கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதுக்கு ஒரு இது சொல்லியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப 2 விஷயத்தில் இவங்க அதில் எதுவுமே தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று கல்வி நிலையங்கள், 2வது ஹெல்த் ஏரியா. இது 2க்குள்ளேயும் இந்த அரசு கட்சி இந்த வேறுபாடு இல்லைன்னா என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்புறம் நாளைக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ரைட் வந்து இதில் வந்துடும். இது கட்சி இதை மேனேஜ் பண்ணுறதுக்கான கட்சி கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவாக இருந்தது, அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளில் அதிமுகவாக இருந்தது, மாறி மாறி வந்தது. இன்றைக்கி டிவிகே வந்திருக்கு. You are not owner of this government. You are custodian of this state. அப்போ கஸ்டோடியன் யாருங்கிறதுக்கான டெஃபினேஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே தவிர, அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் எங்கே போய் பண்ணணுங்கிறதுக்கு அது சட்டப்படியானதாக இருக்குது. நீங்கள் இந்த டிமார்க்கேஷன் இல்லாததுனால தான் ஒரு அமைச்சர் ஒரு வகுப்பில் அந்த குழந்தையினுடைய அந்த உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இந்த நேரேட்டிவே நான் கொஸ்டின் பண்ணுறேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஒருத்தருடைய அப்பா கூலியாக இருப்பார், இன்னொருத்தர் அப்பா தூய்மை பணியாளர். நான் ஏன் தூய்மை பணியாளர்னு சொல்கிறேன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஏர்லி மார்னிங் போயிடுவாங்க. அதே போல் ஈவினிங்கில் லேட் ஈவினிங்லேயும் அவங்களுக்கு வேலை இருக்கும். இங்கே ஒரு மிடில் கிளாஸ் அல்லது வந்து பரவாயில்லாத குடும்பம் அந்த குழந்தைய காலையில் எழுந்திரிச்சு அப்பா சாமின்னு சொல்லி முகத்தை கழுவி குளிப்பாட்டி பல்ல தேய்ச்சி ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு ஹோம்ஒர்க் எழுதியிருக்காங்களான்னு பார்த்து நீ இப்படி போயிட்டு வாப்பான்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் விடுற இந்த எந்த இதுக்கும் உட்படாத ஒரு குழந்தையும் இருக்கும். தூய்மை பணியாளர்களுடைய பெரும்பாலும் சாயங்காலம் வந்தால் அது சாப்பிட்டுச்சா இல்லையா, டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்து இப்படி எதுவும் இருக்காது. அதனால தான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 10th ஃபஸ்ட் எடுத்தவர், +2 ஃபஸ்ட்டு, +2 ஃபஸ்ட் எடுத்தவர், மெடிசனில் கோல்டு மெடலிஸ்ட்டு அப்படியெல்லாம் வர்றது கிடையாது.
புது புது ஆட்கள் வருவாங்க. ஸோ இவனுக்கான வெளி, இந்த குழந்தைகளுக்கான வெளி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்னும் கூடுதல் முயற்சி எடுத்து தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த குழந்தை இனி எதிர்காலத்தில் எந்த இடத்தில் போனாலும் கேட்குற கேள்வி, இப்போது கொஞ்சம் பேர் பிளர் பண்ணி போடுறாங்க, அதுக்கு முன்னால் இந்த குழந்தை முகம் எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அது வளர்ந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் ஒரு கரையாக ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது என்று நீங்கள் யோசிக்கிற போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த சட்டங்களையே நீங்கள் தூக்கி போட்டுறீங்க. சட்டம், தார்மீகம், அறம், இது மூன்றும் அது கேள்விக்குள்ளாக்கப்படுகிற இடமா இருக்குது. அதனால தான் நம்ம அரசமைப்பு சட்டம் அல்லது நம்ம இதை சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நீதியின் ஆட்சின்னு சொல்கிறதில்ல. நீதி உங்களுக்கும் எனக்கும் வேறுபடும். சட்டத்தின் ஆட்சி, சரியா? அது எல்லாத்துக்கும் பொதுவானது, எழுதப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலானது. அதை நீங்கள் மீறுற போது எல்லாம் மீறிவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அது இந்த காலத்தில் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் உட்பட எது ஒரு கட்சி நிகழ்ச்சியில் நடந்ததுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் என்பதையும் தாண்டி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு என்பது வர போகிறீங்கன்னு போய் நிற்கிது. அது இது எந்த வகையிலையும் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது.